தண்ணியோட அவசியத்தை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு 2 இனத்துக்கு நடுவுலேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்காக சண்டை போட்டு மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு செத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து தண்ணியோட அவசியத்தை பற்றி நாம் இப்போ தெரிஞ்சிருப்போம். இப்போ நம்ம எல்லாமே அளவுக்கு அதிகமாக தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் தண்ணியை வந்து சேகரித்து வைக்கிறதே இல்லை நம்ம ஃப்யூச்சர் யூஸ்க்காக. ஸோ வந்து நம்ம எல்லாம் தண்ணியை சேகரித்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ வந்து நாம் வந்து தண்ணியை வந்து காசு கொடுத்து வாங்கி குடிச்சிடுறோம். அதே வந்து காக்கா, குருவி, ஆடு, மாடு, யானை இதெல்லாம் வந்து தண்ணிக்கு எங்கே போகும்? இப்போ ரீசெண்டாக கூட யானை கூட வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் இருந்ததாக நியூஸ்லலாம் கூட போட்டிருந்தாங்க. இப்போ இந்த மாதிரியான உயிரினங்கள்லாம் தண்ணிக்காக எங்கே போகும்? அதனால எங்கே சேகரித்து வச்சு பாட்டில் தண்ணியை வாங்கி குடிக்க முடியும்? அதனால் நம்மளோட கடமை என்னென்னா நம்ம வந்து கிரவுண்ட் வாட்டரை வந்து ரீசார்ஜ் பண்ணி வைக்கணும். இப்போ வந்து நம்ம கிரவுண்ட் வாட்டர் எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதே அளவுக்கு கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதே நேரத்தில் வந்து பார்த்தோம்னா மழை நீரை வந்து சேகரித்து கற்றுக்கணும். அதே மாதிரி அதிகமாக நம்ம வந்து வாட்டர் ரிசோர்ஸ் வந்து யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான செயல்கள்லாம் பார்த்துக்கணும். அதே மாதிரி ரிவர் வாட்டரை வந்து ரொம்ப அசுத்தப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் பண்ணி நம்ம வந்து வாட்டரை முடிஞ்ச அளவுக்கு கன்சர்வ் பண்ணி சேவ் பண்ணணும். அதுதான் நம்மளோட முதல் டார்கெட்டாக இருக்கணும். ஸோ வாட்டர் இல்லைனா வாழ முடியாதுங்கிறது இப்போ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இப்போ கண் முன்னாடியே பார்த்துக்கிட்டு இருக்கோம் தண்ணிக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்கன்னு. ஸோ இனிமேல்னாலும் புரிஞ்சு தண்ணியை சேகரித்து வைக்க கற்றுக்கோங்க.